நமக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு வேத வசனத்திலிருந்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நன்றாக அறிமுகமான ஒரு வேத வசனம், ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். நம்முடைய முற்பிதாவான யாக்கோபுடைய மன்றாடி போராடி தைரியமாக ஜெபிக்கிறாருங்க. இந்த ஜெபத்தை இன்றைக்கு நாம் செய்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆமென். அவர் என்ன ஜெபித்தார்? ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அல்லேலூயா. மன்றாடி போராடி ஜெபித்தான். ஜெபத்தில் ஒரு போராட்டம் இருக்குங்க. எளிதாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரோடு நாம் மன்றாடி கருத்தாய் விடாப்பிடியாக போராடி ஜெபிக்கும்போது நமது ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கட்டாயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. 2 ஆசீர்வாதமும் இருக்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் இருக்கிறது, அதே சமயம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும். 2ஐயும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உலக பிரகாரம் மாத்திரம் நமக்கு போதும் இருந்தா, இம்மைக்காக மாத்திரம் தேவனை சேவித்தால் நம்மை போல் பரிதபிக்கப்பட்டவர் உலகத்தில் வேற யாரும் இல்லை. உலகத்து ஆசீர்வாதத்தில் பயங்கரமா எத்தனை கோடீஸ்வரர் இருக்கிறாரு. ஆக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்பி தேவனை தேடக்கூடாது. அதற்கு ஈக்குவலா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அல்லேலூயா. பக்தன் யாக்கோபு மன்றாடி ஜெபிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். 10 மணி நேர ஜெபம், இரவு முழுவதும் இருளில் இருந்து ஜெபிக்கிறார். இரவு ஜெபம் நமக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலும் நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் மன்றாடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்க வேண்டும். நமது பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எனக்காக அழாதீங்க எருசலேம் குமாரத்திகளே, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. சமுதாயத்தில் நல்ல உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் என் பிள்ளைகள் வளரணும். வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது, அவர்கள் தலை குனிந்து போய்விடக்கூடாது. நல் வாழ்வுக்கு அமையணும், எதிர்காலம் அமையணும். அடுத்த சந்ததிக்கு எப்படியாவது இந்த இயேசுவை நான் கடத்தி விட்டு செல்லுவேன். அதான் டார்கெட்டா இருக்கணுங்க. ஜெபத்திலே போராட்டம் உண்டு. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கிறார். 10 மணி நேர ஜெபம், விடாப்பிடியான ஜெபம். இந்த ஜெபம் எல்லாருக்குமே தெரியும். பக்தன் யாக்கோபு ஜெபித்த ஜெபம். இந்த ஜெபத்திற்கு பிறகுதான் யாக்கோபு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தேவ செய்தியின் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரும் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நாம் இப்படியே வறுமையில் தரித்திரத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்லவே. ஹல்லேலூயா. அநேக நெருக்கடியிலிருந்து புலம்பி கொண்டு வந்திருக்கிற தகப்பன்மாரே, தாய்மாரே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ இப்படியே நெடுங்காலம் வருஷங்களாய் அமர்ந்திருப்பது தேவ சித்தம் இல்ல. ஆமென். உன் தொனியை சத்தமாய் தேவனிடத்தில் உயர்த்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி எப்படி முற்பிதாவை ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதங்கள் ஆராதனையில் வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற, உன் வறட்சியை எடுத்து போட, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அப்பன் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா.
எத்தனை பேர் இப்படி முற்பிதாவின் ஜெபத்தை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் வரல? இப்படிப்பட்ட ஜெபம் நம்ம பண்ணலை, அமைதியாக இருந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, காலம் கடந்துடுச்சு, இனி என்ன ஜெபம் பண்ணி ஒன்றும் கிடைக்கலையே என்று புலம்பி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபைக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுத்து ஜெபிக்க வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. கரங்களை தட்டி யாக்கோபை போல் உற்சாகமாய். ஆமென். கிருபை 10 மணி நேர விடாப்பிடி ஜெபம். தேவனே அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். 7 வருஷம் லேயாளுக்காக, திருப்பி அடுத்த 7 வருஷம் ராகேல், மனைவி, பிள்ளைகள், குழந்தை, குட்டினே 14 வருஷம் போயிடுச்சு. மாமா வீட்டில் 6 வருஷம் மாமாவுக்காக வேலை. முதல் 7 வருஷம் லேயாளுக்காக. ராகேலை செலக்ட் பண்ணார், லேயாள் கிடச்சிருச்சு. திருப்பி ராகேலை விடலை. ராகேலுக்காக மீண்டும் 7 வருஷம், 14 வருஷம் பெண்ணுக்காகவே பணியாற்றினார். மீதமுள்ள 6 வருஷம் மாமா டியூட்டி போட்டார். கூலியை 10 விசை மாற்றினார். 10 times என்னுடைய கூலி மாற்றப்பட்டது. யோசிக்க நேரம் இல்லை. 20 வருஷம் கடந்தோடி விட்டது. ஆண்டவர் பார்க்கிறார், இன்னும் யாக்கோபு மாறலையே. அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய தாய்க்கு வந்ததே, தகப்பனுக்கு வந்ததே, வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறலையே. ஆண்டவர் பார்க்கிறார், இப்படியே போனா சரியில்லைன்னு சொல்லி யாக்கோபை ஒரு கட்டத்தில் அவனை சந்திக்கிறார். ஆமென். உங்களுடைய வேலை பலுவினால் கர்த்தரை தேடாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். பாஸ்டர், கடன் சுமை, வேலைக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயம், ஆண்டவரை தேடி வர முடியலன்னு சொல்லி வந்திருக்கலாம். பல வருஷங்களா ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். வேதத்தை தொட்டு கூட பார்க்காமல் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வேதத்தை படித்து ஆழமாய் ஆராய்ந்து ஜெபத்திற்கு நேராக சபையை வழிநடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஏதோ கடமைக்காக, உப்பு சப்புக்காக ஜெபம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு பக்தன் யாக்கோபை போல விடாப்பிடியான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. 20 வருஷம் இப்படி ஜெபமே இல்லை. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இவனை தனிமைப்படுத்துகிறார்.
இப்போ மாமனார் வீட்டில் இருந்து 2 பரிவாரங்களோடு புறப்பட்டு வருகிறான். நமக்கெல்லாம் தெரியும் இந்த சரித்திரத்தின் பின்னணி. 2 பரிவாரங்கள். இவனுக்கு இருந்த மிருக ஜீவன்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 580ன்னு சொல்றாங்க. 32ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடு 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து தன்னை பரிவாரத்தோடு புறப்பட்டு வருகிறாள். கிட்டத்தட்ட ஸ்காலர்ஸ் போடுற கணக்கீடு எவ்வளவுன்னா 580 வேல்யூபிள் அனிமல்ஸ். இவ்வளோ அனிமல், அந்த மிருகங்களோடு புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு திரும்புகிறான். இப்படி அவன் திரும்புகிற வேளையில் 20 வருஷ பகையோடு இருந்த மூத்த அண்ணன் ஏசாவை சந்திக்கணும். அந்த பகை இருக்குதா இல்லையான்னு தெரியல. வெகுமதிகளை கொடுத்து தன்னுடைய சகோதரனை சந்திக்க ஆட்களை அனுப்புகிறான். பாருங்க, இவனுக்கு பெரிய இடி விழுகுது. என்ன இடி? வாசிக்க கேட்போம். 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவன் ஆட்களை அனுப்பி அவன் இப்படி உங்க தம்பி வர்றேன்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வந்த ரிப்ளை என்ன, அவனுக்கு வந்த பதில் என்ன? வாசிக்கலாம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார். 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். பயங்கர ஷாக் ஆயிருச்சு உனக்கு. 20 வருஷ பகை இன்னும் போகலையே. என்னுடைய மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரிகள், மறுமனையாட்டிகள், ஸ்தோத்திரம், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அடிந்து போய்விடுமே என்று சொல்லி மிகுந்த பயம் உண்டாயிற்று இவனுக்கு. வேதம் சொல்லுகிறது, வியாகுலப்பட்டான். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து கவனிங்க, மிகுந்த பயம், வியாகுலம். பயம் வரலாமா? சில நேரத்தில் ஆண்டவரை வர வைப்பார். ஏன் அப்படின்னா, பயம் நம்முடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்கிறது. நம்ம வாழ்க்கை கடந்து வந்த பாதையெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். நம்ம எங்கே பிறந்தோம், எங்கே ப்ராட்டப், எங்கள் ஸ்கூல், எங்கள் ஹையர் ஸ்டடீஸ், இதெல்லாம் மறுபரிசீலனை செய்து திரும்பி பார்க்குறான். பயம் வந்துருச்சு. 20 வருஷ பகை இன்னும் போகலையே. 400 பேரோடு என்னுடைய சகோதரன் ஏசா வருகிறான் என்ற அந்த செய்தி இவனை கலங்க பண்ணிற்று. சிலவங்க பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தொலையை தட்டிக்கிட்டே நடப்பாங்க. ஏன்னா அங்கே பயப்பட மாட்டேன்னு சொல்லி உள்ள ஒரு பயம் ஏதாவது வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது? வாக்கிங் போகிறப்ப இருட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கலாம். ஓ, ரொம்ப தைரியசாலின்னு நினைப்போம். பயந்துட்டுனால தான் பாட்டு படித்து தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. பயப்படாமல் இருக்கிறோமேன்னு ஒரு பயம் இவனுக்கு கலங்கிருச்சுங்க. பயம் சில நேரத்தில் நமக்கு நன்மைக்காகவே அமைகிறது. அல்லேலூயா. பயந்து வேற எங்கேயும் போயிடக்கூடாது. பயந்து ஒன்று செய்யணும், தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும். அல்லேலூயா. இதோ அடியேன் ஆண்டவரே, கையை தூக்கிடணும். போலீஸ் முன்பாக ஒரு குற்றவாளி சரணடைவதை போல, இதோ அடியேன் ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியலப்பா, நீங்களே என்னை நடத்துங்க. அல்லேலூயா. இல்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா ஆண்டவர் விட மாட்டார். சில கட்டத்தில் நம்மளை வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவாருங்க. 20 வருஷம் ஜெபிக்கல, மனைவி பிள்ளைகளுக்காகவே 14 வருஷம் வாழ்ந்தாச்சு, சம்பாத்தியத்திற்கு 6 வருஷம். நீ எங்கே போய் ஆண்டவரை தேடுறது? பார்க்குறாரு சரியில்லைன்னு சொல்லி இவனை கிளப்பி கொண்டு போகிறாரு. போகிற வழியில் துர்ச்செய்தி, பயம்னா பயம் இவனுக்கு.
பயம் நமக்கு ஜெபத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பயத்தை அப்படியே நம்ம மாற்றிடணும், ஜெபமாக மாற்றிருங்க. சில நெகட்டிவ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, இருக்கும். அதை பாசிட்டிவாக மாற்றிருங்களேன். இவனுக்கு வந்த எதிர்மறையான அந்த எண்ணங்களை தேவ சமூகத்தில் ஜெபமாக மாற்றினான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சில காரியத்தில் பயந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். உங்களுடைய உள்ளத்தில் என்ன பிளான் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? வெளியே பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் கலங்கி மிகவும் வியாகுலப்பட்டு அமர்ந்திருக்கிற சகோதரியே சகோதரனை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆமென். நீ பயந்த காரியத்தை தேவ சமூகத்தில் ஜெபமாக ஊற்றிவிடு, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நமது பயத்தை ஜெபமாக மாற்றிவிட வேண்டும். அருமையான ஒரு ஜெபம் பண்ணுகிறார். வாசிக்க கேட்போம். 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. நீங்க தானப்பா சொல்லி இருக்கிறீங்க. பிராமிஸ் பிடிச்சுக்கிட்டாரு. இவருக்கு சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு பாருங்க. திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டான் பார்த்தீங்களா? வார்த்தை தாங்க நமக்கு பலன். இந்த ஆராதனையில் இந்த நாளில் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்கள, நீங்கள் எனக்கு செய்யுங்க. வார்த்தையை பிடிச்சுக்கணும். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டான். அருமையான பணிவான உண்மையான நேர்மையான ஜெபம் இருதயத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கடமைக்கு உப்பு சப்பு இல்லாத ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். பயத்தின் நடுவிலே ஜெபிக்கிற ஜெபம் உண்மையான ஜெபம், இருதயத்திலிருந்து வருகிற வரிகள். அதுல என்னெல்லாம் அடங்கியிருக்கு பாருங்க. பயப்பட்டா சோர்ந்து போகாதீங்க, உங்க ஜெபம் உண்மையா இருக்கும். ஹல்லேலூயா. பக்தன் மிக அழகாக ஜெபிக்கிறான். இவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு குறைவா? 580 மிருக ஜீவன்களோடு படையெடுத்து வருகிறான். அவனுக்கு ஆசீர்வாதத்தில் குறைவாங்க? ஐஸ்வர்ய சம்பனர், அப்படி செல்வ செழிப்பாயிட்டான். ஆனா இருதயத்தில் பயம். சகோதரனுடைய பகையை நினைக்கும் போது மிக அருமையான ஒரு ஜெபத்தை செய்கிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடியேனுக்கு நல்ல கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பயம் நமது வாழ்வை மறுபரிசீலனை செய்ய உதவுகிறது, தேவனை தேட வழிவகை செய்கிறது. அடியேன் எவ்வளவு தாழ்த்துறார் பாருங்க. பயத்தை அப்படியே, வியாகுலத்தை அப்படியே தேவ சமூகத்தில் கண்ணீராக ஊற்றி ஜெபிக்கிறான். அடியேன் என்று சொல்லி, நான் ஒரு அடிமை ஆண்டவரே, நீர் எஜமான் ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து நீரே என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர். வேற யார் எனக்கு உதவி செய்ய முடியாது, உம்மை தவிர உண்டு. அடியேனுக்கு நீர்தான் கதி. அப்படி ஜெபிக்கணுங்க, அடியேன் என்று சொல்லி. பயத்தின் நேரத்தில் தேவனோடு பேசுகிற மிக உண்மையான வார்த்தை. வாசிக்கலாம். தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. I am not worthy. நான் பாத்திரன் அல்ல. தாழ்த்தணும், தாழ்த்தி கொண்டே இருங்க. தாழ்மை இல்லாமல் ஆசீர்வாதத்தை தக்க வைக்கவே முடியாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தாழ்த்திட்டா நம்மளை கோழைன்னு நினைப்பாங்க, நம்மளை கையால் ஆகாதவன்னு நினைப்பாங்க. நமக்கு அப்படி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதுக்காக இல்லாதது போலலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பெருசுபடுத்தி காமிக்கிறோம். சில பூச்சிலாம் பாருங்கள், இப்படி தன்னை பெருசாகி கொண்டு பிரம்மாண்டமாக காண்பித்து வர்றப்ப எதிரி பயந்து ஓடுன்னு நினச்சி அப்படி பண்ணுது. இதே அனுபவத்தை நம்மளும் பண்ணுறோம். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிலாம் காமிக்கக்கூடாது. உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன்.
என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. நமக்குள்ள அந்த ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஒருபோதும் கர்வமோ பெருமையோ செருக்கு அடையவே கூடாது. அப்படியே தாழ்த்திடணும். ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாருங்க, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் ரகசியமே அதாங்க, தாழ்த்தணும். அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் பாத்திரன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. உயர்த்த உயர்த்த அதுக்கப்புறம் தான் சர்ச்சை அதிகமாக தேடி வரணும். டைம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. டைம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஜெபம் இல்லை, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லா வித நன்மையும் இருக்கு, ஆனால் ஆண்டவர் தேடுறதில்ல. தாழ்த்திக்கிட்டே இருக்கணுங்க. வேற ரகசியம். நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, ஆசீர்வாதத்தை தக்க வைக்க வேண்டுமா, தாழ்த்தி கொண்டே இருங்க. 580 மிருக ஜீவனோட வர்றான். இவன் சொல்றான், அடியேன் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நன்றி உணர்வு வெளிப்படுது, பணிவு வெளிப்படுது, தாழ்மை வெளிப்படுது. தொடர்ந்து வாசிங்க. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. அல்லேலூயா. இதே ஆற்றை நான் கடக்கும் போது வெறும் கையும் கோலுமாய் கடந்து போனேன். இப்பொழுது இவ்வளவு 2 பரிவாரங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதற்கெல்லாம் நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன் சுவாமி. எவ்வளவு தாழ்மையான ஜெபம் பாருங்க. அப்படி எத்தனை பேர் தேவனிடத்துல கெஞ்சி மன்றாடி பணிவு நிறைந்த இருதயத்தோடு ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? என்னுடைய ஞானம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய வாய் சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பேச்சு திறமை அல்ல, இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல சுவாமி என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். 2 பரிவாரம் இருக்கு, இருக்கட்டும். ஆசீர்வாதம் வேண்டாம்லாம் சொல்லல, இருக்கட்டும். ஆனால் இதற்கு நான் பாத்திரனே அல்ல என்று சொல்லி இவ்வளவு அழகாக ஜெபிக்கிறார் பாரு. இந்த ஜெபம் எதனால் வந்தது? சகோதரின் பகை நிமித்தம். அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. சில பயம் வரும்போது நமக்கு நன்மைக்கு தான். அந்த பயத்தை அப்படியே ஜெபமா மாத்திருங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமென். தேவனை தேடுவதற்கு வாய்ப்பாக பாருங்கள். எல்லா சோதனையும் சரி, நான் அப்படிதான் பார்ப்பேன். சில வெறுமைகள், சில வறட்சி, தோல்வி, இவைகளெல்லாம் வாய்ப்பாகவே பார்த்து விடுவேன். தோல்வி, வெறுமை, வறட்சி, பயங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் ஜெபமாக மாற்றி பாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார். ஆமென். இப்போ ஜெபிக்கிறாரு. ஏன் பயப்படுறாரு அப்படின்னா, இப்பதான் லாபான் துரத்திக்கிட்டே வந்தாரு. லாபான்ட்ட தைரியமா பேசிட்டாரு. ஏன்னா 6 வருஷம் லாபான்ட்ட எதுவுமே திருடல, உண்மையா வேலை செஞ்சாரு. 10 விசை அவனுடைய சம்பளத்தை மாற்றினான். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் ஊழியம் செய்தபடினாலே லாபானை எதிர்க்க முடிந்தது. அருமையான அன்புக்குரிய மாமனார் அவர்களே, கனத்துக்குரியவர்களே என்று சொல்லி இவனுடைய நியாயத்தை மாமனாருக்கு முன்பாக வைக்க இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா ஏசாட்ட போய் இப்படி பேச முடியுமா? 2 விசை ஏமாற்றிருக்கிறார். முதல் விசை கூழுக்காக அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தட்டி பறித்தான். இவனுடைய பெயர் யாக்கோபு, எத்தன், தட்டி பறிக்கிறவன். ஏசாட்ட போய் இப்படி பேச முடியுமா? மாமனார்கிட்ட பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்கிறாரு வாசிங்க. முந்தின அதிகாரத்துல எப்படி போல்டா பேசுறாரு பாரு. இவனை துரத்தி கொண்டே வந்த மாமனாரிடம்
யாக்கோபு பேசின வார்த்தைகள். 31ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? என்ன செஞ்சிட்டேன் அப்படி? நான் செய்த துரோகம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? பின்புறத்தில் லாபான் அவனை ஓரளவு எதிர்த்துட்டார். இப்ப முன்னால போறாரு. முன்னால ஏசா 400 பேரோடு வருகிறார். நிர்கதி ஆயிட்டார். இவர் யோசித்து பார்க்கிறாரு, மாமாட்ட எப்படி பேசிட்டோம், ஆமா ஏசாட்ட எப்படி பேச முடியும்? அவன் பசித்த நேரத்தில் கூழுக்காக சேஷ்ட புத்திரத்தை வாங்கிட்டேனே. அப்பா தகப்பன் வேட்டையாடி கொண்டு வா என்று சொன்ன போது வேஷம் மாறி, என் பெயரை மாற்றி, என் ரோமத்தை மாற்றி ஏசாவின் ஆசீர்வாதத்தை தட்டி பறித்தேன் அல்லவா? இப்போ நான் போய் எப்படி ஆண்டவரே பேச முடியும்? நான் ஒரு ஏமாற்று பேர்வழி. இப்பொழுது நிர்கதியாய் நிற்கிறேன், உமது சமூகத்தில் வந்து நிற்கிறேன். நீரே இந்த காரியத்தில் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வீராக. அல்லேலூயா, ஆமென். பாத்தீங்களா? பயம், வியாகுலம், தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறார். இதுக்கப்புறம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பயங்கர திட்டமிடல். தன் சகோதரனை சந்திக்க சூப்பராக பிளான் பண்ணுறார். முதல் மனைவி, பிள்ளைகள். அவன் வந்து அடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு மனைவி அப்படியே போயிடணுமா குண்டோட. கடைசியாக லாஸ்ட்டாக இவருக்கு பிடிச்ச அந்த மனைவியும் பிள்ளைகளும் கடைசியில் சேஃபாக இருக்கணுமா. இவர் இதுக்கு ஏற்ற கடைசி லாஸ்ட்டில் இவர் இருக்கிறார். சரியான திட்டமிடுதல். எல்லாம் இருக்கட்டும். பயத்தை யார் எடுக்க முடியும்? பயத்தை ஆண்டவர் மட்டும்தாங்க எடுக்க முடியும். திரும்பி பார்க்கிறார். இவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். உங்களுடைய பயம் மாற நீங்கள் ஒன்று செய்தே ஆகணும். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்குள்ள சபையை அழைக்கிறார். அல்லேலூயா. என்ன டெமான்ஸ்ட்ரேஷன்? எதை செயல்படுத்த வேண்டும்? தேவனிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரோடு உள்ள உறவு விரிசல் அடைந்து இருக்கிறது. மனைவி பிள்ளைகளுக்காகவே 14 வருஷம் வாழ்ந்தாச்சு, சம்பாதிக்கிற 6 வருஷம் வாழ்ந்தாச்சு. எப்போ ஆண்டவர் எங்க தேட? இப்போ யாப்போக்கு என்ற நதிக்கரையில் தன்னை தனிமைப்படுத்துகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 22. எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். ஆற்றை கடந்த உடனே இவன் அடுத்து என்ன செய்யறான்? இந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வருவார். எதுக்கு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. அருமையான எம்எல்ஏ அல்லது எம்பி உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இது எம்எல்ஏ கால் அப்படின்னா அந்த கால் என்ன பண்ணுவீங்க? எல்லார் முன்பு அட்டன் பண்ணுவீங்களா? எடுத்துட்டு ஃபோன் எடுத்துட்டு உடனே வெளியில் போவாங்க. ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு விசேஷமான கால். சில கேஸ் எல்லாம் ஓடுது ஃபோன் எடுத்துட்டு. அது என்ன விசேஷ காலம்னு உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் ஓடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டுனாலும் அப்பா அம்மா முன்னாடி ஸ்பீக்கர் போட்டு பேசி பார்ப்போம், தைரியம் இருந்தா. அப்படி என்ன ஒரு பிரத்யேக ஐக்கியம் வேணும் உனக்கு? ஃபோன் எடுத்துட்டு எத்தனை பேர் ஓடுறாங்க பாரு. குற்றங்கள் வெளிப்படுத்துவார், உடனே ஒப்புரம் வாங்கிடணும். அது யார் சொன்னா, இவர் சொன்னா, இப்படி போட்டு அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சில காரியத்தை நம்மகிட்ட பகிரங்கமாக சொல்லும்போது உடனே ஒப்புக்கொண்டு சரண்டர் ஆகி இனி இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி முடிச்சிடணும். ஆமென். நம்மை ஆண்டவர் சில நேரங்களில் தனிமைப்படுத்துவார். ஆமென். ஒரு எம்எல்ஏ கால் எப்படி வந்துச்சுன்னா எல்லார் முன்னாடியும் பேச மாட்டோம். அது ஒரு விசேஷ அழைப்பு. உடனே எடுத்துட்டு தனிமைப்படுத்தி கொண்டு சொல்லுங்க சார், பஸ் இறைச்சல் கூட இருந்தால் கூட அதெல்லாம் காதெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படி ஆண்டவர் யாக்கோபிடம் பேச ஆண்டவர் முற்படுகிறார். அல்லேலூயா.
மனைவி, பிள்ளைகள், மறுமனையாட்டி எல்லாம் முன்னால யாக்கோபு ஆற்றை கடந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட போது ஆண்டவர் சந்திக்கிற நேரம் நாம் தனிமையாய் இருக்கிற வேளையில, ஹல்லேலூயா, மன அமைதியோடு இருக்கிற வேளையில தேவன் நம்மோடு பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? சபை இப்படி அழைக்கிறார். அதிகாலை எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சபைக்கு சொல், ஓ உன்னோடு தனியாக பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? கூட்டத்தை விட்டு வெளியே வா, இறைச்சலை விட்டு வெளியே வா, தேவ சமூகத்தில் வந்து காத்திரு, பொறுத்திரு, தேவ சத்தத்தை உன்னுடைய செவிகள் கேட்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதற்கு தேவை தனிமை, மன அமைதி. இது ரெண்டு நம்ம விரும்புறதே இல்லைங்க. இறைச்சலே நம்ம பழகிட்டோங்க. சிலருக்கு ஃபேன் சத்தம் ஓடினாதான் தூக்கமே வரும். எந்த சத்தம் இல்லைன்னா பயந்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். எந்த சத்தமும் இல்லாத ஒரு தனிமையான இடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் தேவ சத்தத்தை உங்களுக்கு கிளியராக கேட்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அனுபவத்தோடு சொல்கிறேன். எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. ஃபேனை கூட ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தனிமைப்படுத்தி கொண்டு மௌனமாக இருங்கள். தேவன் உங்களை சந்திப்பார். ஆமென். அதை இந்த நாளில் சொல்லும்படி ஆவினால் அதிகமான ஏவப்படுறேன். இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனி ஜெபம் அவசியம். ஹல்லேலூயா. ஆக கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனி ஜெபம் செய்யும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் உங்கள் கூட்டத்தை விட்டு, உங்களுடைய நட்பு வட்டாரங்களை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆமென். இவன் ஆண்டவரோடு இடைப்பட்ட நேரம், தனிமை, மௌனம் ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில். பேசாம இருக்க முடியல. சிலர் பேச்சை கேட்காம இருக்க முடியல நம்மால. ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையிலும் பாருங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க. அப்பதான் அந்த அந்த வரிகளுடைய அர்த்தமே புரியுது. நீங்க ஒவ்வொரு ஸ்பேஸையும் எடுத்துட்டு லெட்டரையும் ஜாயின் பண்ணி பாருங்க, ஒரு அர்த்தமே இருக்காதுங்க. ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வரிக்கு வார்த்தைக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. அந்த இடைவெளியை அகற்றி விட்டால் அந்த வரியின் அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்ம வாழ்க்கைய அர்த்தமற்ற வாழ்க்கை. மௌனமாக இருப்பதில்லை, தனிமையை விரும்புகிறதில்லை, தனிமையில் தேவனோடு உறவாட நேரம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போய் விடுகிறது. ஆனால் எல்லாம் வரி எல்லாம் உள்ளதா இருக்கு. ஆனால் கேப் இல்லை. கேப் எங்கே நம்ம கொடுக்குறோம்? தூங்குற நேரம் கூட வேலையை பற்றியே சிந்திக்கிறோம், பிஸ்னஸை பற்றியே சிந்திக்கிறோம். தனிமைப்படுத்தி கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடுகிறார். நல்ல கவனிங்க, நம்ம தப்பா புரிஞ்சிருக்கிறோம். யாக்கோபு தான் ஆண்டவர்கிட்ட போராடணும். இங்க என்ன வாசிக்கிறோம்? தூதன் ஒரு மனிதனை போல வந்து, ரெஸ்லிங் சொல்லுவாங்கல்ல, மல்யுத்த போட்டி. யாருக்கு நடக்குது? யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் இடையில மல்யுத்தம். பார்த்துடலாமா? நீயா நானா? இப்போது யார் ஜெயிக்க போவது? யார்? நீயா நானா? ஒரே குடும்பம், குட்டி, பிசினஸ், இதே தான் பொழப்பு. ஆண்டவரோட ஐக்கியம் இல்லை. ஆண்டவர் பார்க்கிறாரு, போராடுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மோடு பேச எத்தனை போராட்டம் பாருங்க ஆண்டவருக்கு. எவ்வளோ வாஞ்சை, எவ்வளோ விருப்பம் நம்மோடு பேச, நம்மோடு ஐக்கியமாக இருக்க, நமது சத்தத்தை கேட்க, நாம் அவரோடு பேச, அவர் சத்தம் நாம் கேட்க ஆண்டவர் விரும்புகிறாருங்க. இது தப்பாக புரிஞ்சிடக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. அந்த அளவு நம்மை நேசிக்கிறார். நேசத்தை சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே யுத்தம். யாக்கோபை தியானிச்சு பார்த்தேன். அவன் பிறப்புல இருந்தே போராட்டாங்க. பிறப்புல எங்க போராடினா? தன்னுடைய உடன் பிறந்த ஏசாவோடு குஸ்தி. கற்பத்திலே ட்வின்ஸ், இரட்டையர்கள். அந்த வசனத்தை வாசிங்க. பக்தன் ஓசியா மிக அழகாக எழுதி வச்சிருக்கிற, வாசிக்கலாம். ஓசியா 12:3 1057 பக்கம்.
அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். தாயின் கர்ப்பத்திலே சகோதரனோடு போராடி வெளியே வந்தான். தகப்பனோடு போராடி தன் பெயரை மாற்றிக்கொண்டு ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிறான். அதோடு நின்றுச்சா? மாமாட்ட ஒரே போராட்டம் ராகேல், ஆனா கிடைத்தது லேயா. போராட்டம்னா போராட்டம். 10 விசை சம்பளத்தை மாற்றுகிறார். இப்போ ஆண்டவரோடு போராடுகிறார். பாஸ்டர், என்னால் முடியவே முடியல, மனிதர்களோடு போராடி போராடி என் பலனெல்லாம் இழந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். உங்கள் போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர இன்று உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். மனிதரோடு தொடர் போராட்டம், கற்பத்திலிருந்து போராட்டம். இப்ப ஆண்டவரோடு போராடுகிறான். இரவு முழுவதும் போராட்டம். இப்ப தூதன் பார்க்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் யாக்கோவுக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி 12 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டாரு. வயசானாலும் இவர் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்காருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 25 வசனத்தை வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு, யாரை மேற்கொள்ளாததை கண்டு? தூதனானவன், அந்த புருஷனானவன் யாக்கோபை மேற்கொள்ளாததை கண்டு. சரிக்கு சமமா இவனும் போராடுகிறான், யுத்தம் பண்ணுகிறான். பார்த்துடலாம், நீங்களா நானான்னு சொல்லி. சில வேதாகம வல்லுநர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் கனவு கண்டதை நினைச்சு இவன் ஏற்கனவே யுத்தம் பண்ண போறான், ஏசாதான் வந்திருக்கிறான்னு சொல்லி ஏசாட்ட சண்டை போடுற மாதிரி அப்படி ஒரு காட்சிப்படுத்துறாங்க. ஆனா ஏசா கிடையாது, ஒரு புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விடியும் அளவும் கர்த்தர் அவனோடு போராடுகிறார். ஆமென். ஆண்டவர் எப்படி நம்மை சந்திப்பார் நினைக்கிறீங்க? பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆறுதலான வார்த்தை சொல்லுவாருங்க. ஆனா எப்பவும் அப்படி சொல்லி நம்மை சந்திக்க மாட்டார். இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் மீட். நம்ம பற்றி நம்மை சந்திப்பதில் 2 விதமான விதங்களை தேவன் கையாளுகிறார். மல்யுத்தம் பண்ணுகிறார். இவனை தனிமைப்படுத்தி தகப்பன் வீட்டிலிருந்து பிரித்தெடுத்து மாமா வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஆறுதலா சொல்றார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவனை சந்தித்த ஆதியாகமம் 28:13 வாசிக்கலாம். இவனை முதல் ஆண்டவர் சந்தித்த விதம் எப்படிப்பட்டது? அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 15 வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி பேசுறாரு. இது ஆண்டவருடைய சந்திக்கிற ஒரு விதம். ஆனா இப்ப சந்திக்கிற விதம் இப்படி ஆறுதலான சந்திப்பு அல்ல, அதிர்ச்சிகரமான சந்திப்பு. இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. தேவன் எப்படிலாம் நம்ம தேவ ஜனங்களை சந்திக்கிறார், இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. எப்பவுமே ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பாரா? ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். ஆண்டோட இன்னொரு பக்கம் இருக்கு. ஆனால் தேவனுடைய ஒரு பக்கம் அதுங்க, மறுபக்கம் இருக்கிறது. அதிர்ச்சிகரமாய் தேவன் நம்மை சந்திக்க வைப்பார். அல்லேலூயா. வலியும் வேதனையும் நிறைந்த சந்திப்பு. அதை மறந்துடக்கூடாது. நம்ம வரும்போது நம்ம நினைக்கிறோம் ஆறுதல், ஆசீர்வாதம், இது மட்டும்தான் கிறிஸ்தவம். இல்லைங்க, இன்னொரு பக்கம் இருக்கு. நம்மோடு யுத்தம் பண்ணுவார், நம்மோடு போராடுவார், வலி உண்டாகும், வேதனை உண்டாகும். எதற்கு? அழிக்க அல்ல, நம்மை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றின் உள் நோக்கம் பார்த்தீங்கன்னா பிளெஸிங் தான். ஆனால் டிஃப்ரெண்ட் வே ஆண்டவர் நம்மை ஹேண்டில் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய பேர் பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. ஐயோ, இந்த கிறிஸ்தவம் எங்களுக்கு வேண்டாம், வலியாக இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குங்க, அடி மேலே அடி, போராட்டத்தின் மேலே போராட்டம், அவன் வியாதியின் மேலே வியாதி, வறட்சி, வறுமை, சோத்திரம், பிரிவு.
இது ஒரு விதமான சந்திப்பு. போராடுறாரு, வழி இருக்குமா இல்லையா? ஒருத்தர் வந்து உங்களோட போராடினாருன்னா எப்படி இருக்கும்? 10 hours போராட்டம். எப்படி போராட்டம்? யாக்கோபு மேற்கொள்ள விடவே இல்லை. பார்க்கிறார், தொடை நரம்பை தொட்டார், சுளுக்கிற்று என்று சொல்லப்படுகிறது. நொண்டி நொண்டி நடக்கிறாங்க. ஒரு வழி வந்திருக்குமா இல்லையா? நொண்டி நடக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சரீரத்தில் வேதனையோடு நடப்பாங்க. அப்போ இது எதற்கு? இவன் நொண்டி நடக்கிறப்பெல்லாம் நினைக்கணும், கர்த்தர் என்னை சந்தித்த யாக்கோபின் நதியின் அனுபவம். ஹல்லேலூயா! ஒவ்வொரு விஷயம் நினைக்கணும், கர்த்தர் என்னை சந்தித்த நாள், அந்த நாள். உன் வியாதியை குறித்து, போராட்டங்களை குறித்து மனதில் பெரிய கேள்வியோடு வந்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உங்களை சந்தித்த நேரம்தான் அந்த வியாதி நேரம். கர்த்தர் உங்களை சந்தித்த நேரம்தான் அந்த போராட்டத்தின் நேரம். உன்னை அழிக்க அல்ல, உன்னை தலைகுனிய வைக்க அல்ல, உன்னை உருவாக்கி அநேக ஜாதிகளுக்கு முன்பாக உன் பெயர் மாற்றப்பட்டு உனக்குள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெரிய இனமாக மாற்றவே இந்த போராட்டங்கள். அல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த நல்ல போராட்டமான வாழ்க்கைக்கு, இந்த வேதனை நிறைந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து. அந்த நன்றி செலுத்தும் போது இப்பொழுது அந்த வேதனையிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் மகனே. அல்லேலூயா! ஆமென். இஸ்ரவேல் ஜனம் அந்த நரம்பு கறியை சாப்பிட மாட்டாங்களாம் இப்ப வர. அப்படி ஏன்னா அன்னைக்கு எங்களுடைய முற்பிதாக்களின் தொடை சந்தை அந்த நரம்பை தொட்டார், சுளுக்கிற்று. சுளுக்கு வந்தா எப்படிங்க நடக்கும்? நொண்டி நொண்டி நடந்து போறான். ஆண்டவர் பேரையே மாற்றாருங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேதத்தை அப்படி அலசி பார்க்கணும். முதல் விஷயம், இவனை சந்திக்கும் போது வாக்குத்தத்தங்களோடு ஆறுதலா நிறைந்த வார்த்தைகள். ஆனா இப்போ பெரிய ஜாதியாக்க போறாரு. ஸ்தோத்திரம். யாக்கோபு இப்படியே இருந்தா தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா! இன்னும் இவன் இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கிறானே. லேயால் அடிக்கட்டும், லேயால் பிள்ளை அடிக்கட்டும், ராகேல் அடிக்கட்டும், ராகேல் பிள்ளை அடிக்கட்டும், அதுக்கப்புறம் இவன் இப்படியே மாற்றுக்காரனா இருந்தா இவனை நான் எப்படி இஸ்ரவேல்னு நான் ஆசீர்வதிப்பேன்? இவனை மனம் திரும்ப வச்சுட்டு தான் ஆசீர்வாதம். அதுக்கு தான் சுளுக்கு கொடுக்குறாரு. ஏன் சில இடத்துல நமக்கு வலி கொடுக்குறாரு? வேதனைகள், மனம் திரும்பாத சில இடங்கள் உண்டுங்க. மிலேத்து பட்டணத்தில் சொல்றார், நான் ஒரு ஆலோசனை கூட உங்களுக்கு நான் மறைக்கவே இல்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சுவிசேஷத்தை பற்றி அடுக்கடுக்காக சொல்லுவார். அவர் சொன்ன செர்மன் என்ன அப்படின்னா, மனம் திரும்புதலை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, தேவ ஆலோசனைகளை குறித்து, எச்சரிப்புகளில் குறித்தெல்லாம் அந்த எபேசு சபைக்கு விலைக்கு காமிச்சிருப்பார். அது சொல்லிட்டு சொல்லுவாருங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா அந்த இரத்த பழி என் மேல் சுமராது. மறைக்கக்கூடாது, எல்லாம் விழா வாரியாக சொல்லிடணும். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆசீர்வாதம். கீழ்ப்படியில் என்ன செய்ய முடியும்? யாக்கோபு இன்னும் திட்டமிடுதலிலே இருக்கிறான், மனம் திரும்பல. ஆண்டவர் பார்க்கிறார், போராடுறார், மேற்கொள்ளவும் முடியல. தொடை நரம்பை தொட்டார். அந்த வசனத்தை வாசிக்க, 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. சுளுக்கு வந்துருச்சு. இப்ப ஆனாலும் விடலை. பாருங்களேன், யாக்கோபிட்ட பிடிச்ச எனக்கு அதான். நம்ம என்ன போதும் ஆண்டவர், என்னால் போராட முடியலன்னு விட்டுருவோம். இப்போ ஆண்டவர் சொல்லார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். 10 மணி நேர போராட்ட ஜபம். நல்ல கவனிங்க, நம்ம ஜபத்தில் வாக்கு தத்தத்தை விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு வாசம், அந்த அப்பா வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கொடுத்த வாக்கு தத்தத்தை இங்கே சொல்லி அவர் ஜபிக்கிறார். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தெய்வக்கும். அதுக்கு முந்தின வசனம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எப்படிலாம் சொன்னீங்களே ஆண்டவரே அப்படிங்கிற வாக்கு தத்தத்தை பிடித்து ஜபிக்கணும். ரெண்டாவது ஒரு ரகசியம் என்னன்னா, வாக்கு தத்தத்தை கொடுத்தவரை நாம் விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அதை விட்டுறோம், ஆண்டவரை விட்டுறோம். இவன் போராடி ஜபிக்கிறதுல
ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான், அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டான், ஆண்டவரை பிடிச்சு கொண்டான், போராடி மன்றாடி ஜெபிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடிஞ்சிருச்சுப்பா, நான் போறேங்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் விட மாட்டேன், வாக்கு தத்தத்தையும் நான் விட மாட்டேன், உண்மையும் நான் விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அல்லேலூயா. போராடி அப்படி ஜெபிக்கணுங்க. நம்ம ஆண்டவர் விடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை விடலாமா? இப்ப சுளுக்கு வந்திருக்கு, பிரச்சனை, போராட்டம், வியாதி, ஆனாலும் ஜெபிக்காம இருக்க முடியுமா? விட மாட்டேன் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம்? உன் பெயர் என்ன? ஏன் அதை கேட்கிறாருன்னா, அவன் சொல்றான், உண்மையை ஒத்துக்கிட்டான். இவங்க அப்பாட்ட ஏமாத்தினான், இப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். ஆனா இவன் யாக்கோபு. அப்பா கையெல்லாம் தொட்டு பார்க்கிறார், ரோமம்லாம் ஏசா மாதிரி இருக்கு, சத்தம் யாக்கோபு மாதிரி இருக்கிற. இல்லப்பா நான் தான். 3 விசை பொய் சொல்றான். அந்த வசனத்தை வாசிக்கலாமே, 27ஆம் அதிகாரம் 18-19. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தே, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து. இங்க ஒரு பொய் சொல்றான். 21ஆம் வசனம் வாசிங்க, அங்க ஒரு பொய் பாரு. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். கிட்டவாங்கிறான். அது சொல்லாம சொல்ற ஒரு பொய். அடுத்து 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். 3 விசை போய் சொல்றான். தன்னுடைய மாம்சத்தில் இருந்த தகப்பனுக்கு மறைத்து விட்டான். ஆனால் தேவனை மறைக்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, நீ எத்தன், நீ இப்படியே இருந்து ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, நீ மாறணும். அல்லேலூயா. எப்படி மாறணும்? இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு. இஸ்ரவேலுக்கு இன்னொரு பெயர் அது. நீ யாக்கோபா இருந்தா உன்னை நான் தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியாது. இவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு குறைவாங்க. 580 மிருக ஜீவன்கள், அத்தனை வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதங்கள் மெட்டீரியல் பிளஸிங், இது எனக்கு போதாது, இதனால நான் திருப்தி அடையவே இல்லை. 2 லட்சம் சம்பளங்களும் கூப்பிட்டு போய் கேட்டு பாருங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபை? நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா? இந்த உலக ஆசீர்வாதம் நமக்கு திருப்தியே கொடுக்காதுங்க. நம்ம யாக்கோபு ஜபத்திலிருந்து உன்னை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேர்ல்டு மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை விட கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கர்த்தர் வேதனையை கூட்டார். இந்த உலக ஆசீர்வாதம் வேதனை நிறைந்தது. காசு பணம் வர வர வேதனை கூடிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆனா அதை விட இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் உங்களுக்கு மன திருப்தியை தராது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. வேதனை இல்லாத ஆசீர்வாதம்னா ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். அந்த பிளஸிங் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு. அவர் சொல்றார், இனி யாக்கோபு என்ன? அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி எத்தனை ஏமாற்றுக்காரனா இருக்கிறத, இனி உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. நீ தேவனுடைய பிரபுவாக உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஏமாற்று பேர் வழியா இருக்கிறாயே, மாறணுங்க. குணம் மாறாம ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இவன் போராடி ஜெபிக்கும் போது இவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது, குணம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. இவன் அந்திம நாட்களில் ராகேலுக்கு பதிலாக லேயாளை அதிகமாய் சிநேகிக்க ஆரம்பிக்கிறான். வேர்ல்டு அந்த அன்பை விட, உலக பிரகாரமான அந்த அன்பை விட ஆவிக்குரிய அன்புக்கு
அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். உலக அழகு வீண் மாயை. உலக அழகை நம்பி போயிடாத, படுகுழியில பாதாளத்துல போயிருவ. அழகு வீண், அழகு வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயந்து ஜீவனம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை மாற்றாம ஆசீர்வதிக்க மாட்டார். யாக்கோபு அந்த குணத்தெல்லாம் விட்டுருப்பா, நீ தேவனுடைய பிரபுவாக உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு பெயரை வைக்கிறார். 28 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா, ஆமென். போராடி ஜெபிக்கணும். அப்படி மனிதனோடு போராடி இருக்கிறான். போராட்டத்தின் விளைவு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை. 20 வருஷம் மனைவிக்காக வேலை பார்த்தான், சம்பளத்துக்காக வேலை பார்த்தான், திருப்தியே வரல. இப்போ நினைக்கிறான், எனக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் போதும் ஆண்டவரே, அதை விட மேலானது ஆவிக்குரிய பரத்துக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே தான் தேவனோடு போராடுகிறான். மனிதனோடு போராடுறது எதற்காக? மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக. குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி மாமனார்கிட்ட கூலி பேசினான். அதில் திருப்தி அடைஞ்சானா? திருப்தியே இல்லைங்க. அதில் ஆசீர்வதிச்சாரு. நம்ம பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், நம்ம கைட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், அதில் குறைய வைக்க மாட்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை திருப்தி ஆயிரோமா அப்படின்னா ஒருபோதும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் ஒரு வெற்றியில இருந்துகிட்டே இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் வேணுமே. தேவன் கொடுக்குற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மன நிறைவு, அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் உலகம் நமக்கு கொடுக்கவே முடியாதுங்க. ஓ, தேவனிடத்தில் மௌனமாயிருந்து சாதிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். நேரத்தை ஒதுக்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கிடைக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சில போராட்டங்களின் முடிவில் நமக்கு இருக்கிறதுங்க. இப்படி ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். இரவு நடுராத்திரியில் எழுந்து என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக போராடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு போங்க. கர்த்தர் 2 ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய பேரை கேட்குறான். ஆண்டு என் பேரெல்லாம் கேட்காதப்பான்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் 31 வசனத்தை வாசிக்கலாம். 31 வசனம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். வலி இருக்கு. நம்ம உடனே நினைப்போம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு அந்த வலி இருக்கக்கூடாது, இந்த வேதனை இருக்கக்கூடாது, எல்லாம் மாறிடணும், எல்லாம் ஜீரோவாயிடணும். எல்லாமே இருக்குங்க. அதான் நான் சொல்லிட்டேன், ஆண்டுடைய சந்திப்பு சில நேரங்களில் ஆறுதலாக இருக்கும், எல்லா நேரத்திலும் கிடையாது. எல்லா நேரத்திலும் ஆறுதலா பேசிக்கிட்டே இருப்பாரா? எல்லா நேரத்திலும் உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரா? சில நேரங்களில் அதிர்ச்சிகரமான சந்திப்பு, சில பாடுகள், உபத்திரவங்கள், திகில் நிறைந்தது, வலி நிறைந்தது, வேதனை நிறைந்தது. ஆனால் எல்லா சந்திப்பின் நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. ஆனால் பிசாசு பேசுவான், பாரு நீ சர்ச்சுக்கு ஓடன, என்னாச்சு பத்தியா? நீ கொடுத்த, ஆண்டவரை தேடின, எவ்வளோ உழைச்சிருக்கிற, உனக்கு என்ன நடந்துச்சு? இப்படி பேசி நம்மளை மடிவாக்குவான். சத்தியத்தை நிதானமாக நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அல்லேலூயா. அடப்போ சாத்தானே, ஆண்டவர் சில நேரத்தில் வாக்கு தத்தத்தோடு வருவார், சில நேரத்தில் வலியோடு தான் வருவார். ஆமென். எல்லாவற்றிலும் என் தேவன் எதை செஞ்சாலும் நேர்த்தியாய் செய்வார், என்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், நான் அழிந்து போக அல்ல. அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. என்றைக்குமே சூரிய அஸ்தமனம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில சூரியோதயம் உண்டு. அல்லேலூயா. ஒரு பெனியேலின் அனுபவம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? சூரியன் உதயம் ஆயிற்று. அப்போ சூரிய அஸ்தமனம் எங்க ஆயிற்று?
இவன் என்னைக்கு அப்பா வீட்டில இருந்து கிளம்பி வந்தானோ அன்னைக்கு சன் செட். அது வாசிங்களேன், 28:11. வேதம் ஒரு வார்த்தை கூட அது வீணா எழுதப்படலைங்க. இங்க சூரியோதயம், இவனுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம். ஆனா அங்க பாருங்க, இவனுடைய லைஃப் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தொடங்குது. 28:11 வாசிக்கலாம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். 28:11 சூரிய அஸ்தமனம். ஆனால் 32:31 சூரியோதயம். ஹல்லேலூயா. ஆனா வழி இருக்கு. நமக்கு அதான கேள்வி. ஆலயத்துக்கு போறேன், ஜெபிக்கிறேன், இந்த வழி எனக்கு போகவே இல்லையே, இந்த வியாதி மறையவே இல்லையே. எல்லாம் கவனிங்க, தேவன் நம்மை அதிர்ச்சிகரமாய் சந்தித்த ஒரு சந்திப்பு தான் இந்த வழி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு அந்த வழியை பற்றி கேள்வி கேட்கவே இல்லைங்க. தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கலாம், ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது. ஆமென். ஏன் ஆண்டவரே நீங்கள் அனுமதிச்சிங்க, கேள்வி கேட்காதீங்க. இந்த வலியோட தான் நொண்டி நொண்டி தான் நடந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. பார்த்தீங்களா? இன்றைக்கும் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டு உலக நாடுகளை அச்சுறுத்துவ லெவலுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். ஆனால் நாம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வேண்டுமா? பிறப்பால் நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம், இஸ்ரவேலுக்கும் மேலான ஜனம். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற? தேவனிடத்தில் 10 hours, கிட்டத்தட்ட 8 to 10 மணி நேரம் ரா முழுவதும் போராடினான். ரெஸ்லிங் வித் காட், மல்யுத்தம் பண்ணி ஆண்டவரோடு போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிட. இத்தனைக்கும் வலியோடு, அதுக்கு முன்னாடி மேற்கொள்ளாததை கண்டு அந்த புருஷன் அவன் தொடை சந்தை தொட்டார். சுளுக்கிற்று. சுளுக்கோடு சொல்றான், எனக்கு வேதனை நிறைந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஆண்டவர் நீர் கொண்டு வந்துதான் ஆகணும், நான் உம்மை போக விடேன். ஹல்லேலூயா. வேதனையோடு இருக்கிறீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. விடாப்பிடியா ஜெபம், வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபம், வாக்கு தத்தம் பண்ணினவரை பிடித்து ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. ஏசாயா 27:5 வாசிங்க. வாக்கு தத்தம் பண்ணினவரை நாம் விடாப்பிடியா பிடிச்சு ஜபிக்கணுமா? இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான். பாத்தீங்களா? அவருடைய பலனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் ரகசிய அந்த திறவுகோல் இதாங்க. தேவனை பற்றி கொள்ளுங்க. நம்ம மனுஷரை சார்ந்து இருக்கிறோம். சில குறிப்பிட்ட நண்பர்கள், சில சொந்த பந்தங்களை சார்ந்து வாழ்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிடிமானத்திலிருந்து விடுதலையாகும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா உறவுகள் வேணும், நண்பர்கள் வேண்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனா இருதயத்தின் ஆழத்துல கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 64:7 அவரை அப்படியே பற்றிக்கிறோம். இன்னொரு வசனத்தை எல்லாம் வாசிக்கலாம். ஏசாயா 26:3 வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. ஆமென். இதாங்க ரகசியம். ஆண்டவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். யாரை விட்டாலும் விடுவேன், ஆண்டவரை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வேன், வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவனை பற்றி கொள்வேன். எங்களுக்கு நல்ல முற்பிதாவின் ஜெபத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எவ்வளவு ஆழமான கருத்தான ஜெபம். அவன் தொடை சந்தை தொட்டாலும் நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி, வலியின் நேரத்திலும் யுத்தம் பண்ணி களைப்பாயிருந்த நேரத்திலும் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டானப்பா. எங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனம் திரும்பி தேவனை பிடித்து கொண்டு, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு,
தொடர்ந்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வசனத்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவான இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த blessing இருப்பதாக என்று அடியார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இருபது ஜனங்களை நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.